Hi students, 11th Physics, Chapter 10, Oscillations. அதில் 2 marks, 3 marks, 5 marks ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை தான் நம்ம கேட்டகரி வைஸாக பார்க்க போகிறோம். இதில் நமக்கு புக் பேக் பேஜ் நம்பர் 220, வால்யூம் 2ல் 220 அந்த பேஜ் நம்பரில் நம்ம 2 மார்க்ஸை பார்க்குறோம். செகண்ட் ரோமன் லெட்டர். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை periodic and non-periodic motion? Give any 2 examples for each motion. Fourth question, define frequency of simple harmonic motion. Fifth question, what is an epoch? 11th question, what is mean by free oscillation? Next, தேர்டு ரோமன்லேருந்தும் நமக்கு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. 10th கொஷினை கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆசிலேஷன். இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம 2 மார்க்கில் கேட்கும்போது அதோடைய டைப்ஸை மட்டும் கேட்டிருக்காங்க. நம்ம இருந்தாலும் இதை படிக்கும்போது ஃபுல்லாகவும் நம்ம படிச்சுட்டு போகணும். இப்போ 2 மார்க் கேட்டகரியில் இந்த லெசன் பொறுத்த வரைக்குமே ரோமன் லெட்டர் 2ல் 1, 4, 5, 11 அதோட தேர்டு ரோமன் லெட்டரில் 10th கொஸ்டின். இல்லை ஒரு இன்சைட் 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இது இன்சைட் 2 மார்க்ஸ் என்னங்கிறத நான் ரீட் பண்ணுறேன். இதனுடைய ஆன்சரை நான் பேக் சைடில் அட்டாச் பண்ணிடுறேன். இதோட எண்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க. Why are the soldiers not allowed to march on a bridge? நெக்ஸ்ட் கொஸ்டின், புக் பேஜ் நம்பரில் 209ல் எக்ஸசைஸ் 10.14 2 மார்க்ஸ் ஓவர் 3 மார்க்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். 3 மார்க்ஸில் செகண்ட் ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், திரும்பவும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் மீன் பை பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன்? கிவ் எனி 2 எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் மோஷன். நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின், ரைட் டவுன் த டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம். நெக்ஸ்ட் 13th கொஸ்டின், define forced oscillation, give an example. 15th question, explain resonance, give an example. 3 மார்க்ஸில் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. செகண்ட் ரோமன் லெட்டர் 1, 8, 13, 15. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டகரி போயிருக்கோம். இதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கூட இருக்கும். அதில் நம்ம எது படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். தேர்டு ரோமன் லெட்டரில் செகண்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஆஸ் எ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். தேர்டு கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை ஆங்குலர் ஹார்மோனிக் ஆசிலேஷன்? கம்ப்யூட் த டைம் பீரியட் ஆஃப் ஆங்குலர் ஹார்மோனிக் ஆசிலேஷன். ஃபிஃப்த் கொஸ்டின், டிஸ்கஸ் த சிம்பிள் பெண்டுலம் இன் டீட்டெயில். சிக்ஸ்த்து கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், explain the horizontal oscillation of a spring. 7th question, describe the vertical oscillation of spring. horizontal படிக்கணும், vertical படிக்கணும், ரொம்ப important. 8th question, write short notes on the oscillation of liquid column in YouTube. 10th one, explain in detail the 4 different types of oscillation. பாருங்கள், ஏற்கனவே நமக்கு 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க டைப்ஸு. 5 மார்க்லையும் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் சொல்லியிருக்காங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு எப்போவுமே சொல்கிற ஒரே இதுதான், ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்காக நம்ம பண்ணும்போது இன்னும் நம்மளால் அதிகமான மார்க் எடுக்க முடியும். தயவுசெய்து இதில் எதுவும் கொஸ்டின்ஸை ஒமிட் பண்ணாதீங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.